நேருவின் சகோதரர் ராமஜெயம் கொலை வழக்கில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க சிபிசிஐடி போலீசாருக்கு இறுதிக்கெடு அளித்து மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திமுக ஆட்சியில் அமைச்சராக பதவி வகித்த KN நேருவின் சகோதரர் ராமஜெயம் 2012 மார்ச் 29 நடைபயிற்சிக்கு சென்றவர் திருச்சி சர்க்கார்பாளையம் ரோடு காவிரி ஆற்றில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். திருச்சி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்த நிலையில் 3 மாதங்களில் சிபிசிஐடி போலீசுக்கு வழக்கு மாற்றப்பட்டது. சிபிசிஐடி விசாரணையில் முன்னேற்றம் இல்லாததால் வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என ராமஜெயத்தின் மனைவி மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு மீதான விசாரணை வெள்ளியன்று நடந்தது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி நாகமுத்து குற்றவாளிகளை நெருங்கிவிட்டதாக கூறி தொடர்ந்து கால அவகாசம் கேட்டு வரும் சிபிசிஐடி போலீசுக்கு கண்டனம் தெரிவித்தார். வழக்கில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க இறுதியாக 3 மாத கால அவகாசம் அளிப்பதாக கூறி அக்டோபர் 28க்கு விசாரணையை நீதிபதி நாகமுத்து ஒத்திவைத்தார்.